ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொளுத்துற வெயிலை சமாளிக்கிற மாதிரி நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச தர்பூசணியை வச்சு ரொம்ப சுலபமாக கொஞ்சம் வித்தியாசமாக தர்பூசணி ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? வாங்க வீடியோவில் பார்க்கலாம். வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் விப் க்ரீம் பவுடரை வச்சு பண்ணுறேன். விப் க்ரீம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வச்சு பண்ணலாம். பட் அவைலபிளாக இருக்காது, எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து விப்பிங் க்ரீம் வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பவுடர் வந்து இப்போது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன், பவுடர் எடுத்திருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன் ஒரு பவுலில், மேலே ஒரு பவுல் வச்சுருக்கேன். நம்ம இதை வச்சு அடிக்கும்போது அப்போ தான் க்ரீம் நல்லா ஃபார்ம் ஆகும், நல்லா ஸ்டிஃப் பீக்காக ஃபார்ம் ஆகும். அதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 50 கிராம் விப் க்ரீம் பவுடரை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி க்ரீம் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போது இதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். பால் வந்து கண்டிப்பாக சில்லுன்னு தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்து அடிச்சுட்டு நமக்கு தேவைன்னா மறுபடியும் ஊற்றிக்கலாம். நான் வந்து பீட்டரை வச்சு இதை வந்து பீட் பண்ண போகிறேன். இருக்கிறதுலே ஹையில் வச்சு பீட் பண்ணுவோம். ஸ்டிஃபான பீக் வர்றது வரைக்கும் இதை பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். கெட்டியாயிருக்கு, இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால் தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்து க்ரீம் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு, நல்லா ஸ்டிஃப் பீக் கிடச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம வந்து தர்பூசணி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். தர்பூசணி பியூரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் வந்து தர்பூசணி எடுத்திருக்கேன். இதில் வந்து விதையை வந்து எடுத்துருக்கேன். இதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். இதோட ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துறேன். சர்க்கரை சேர்த்து இதை நல்லா அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், தர்பூசணியை நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா விப் க்ரீம், அதில் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதோடவே ஒரு 1/3 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா சர்க்கரையே கூட பயன்படுத்திக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தும் போது இன்னும் நல்லா ரிச்சாக க்ரீமியாக கிடைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு. இதை சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக ஓட்டிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வாட்டர்மெலன் மிக்சரை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். அப்புறமா இதை மூடிட்டு ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா குறைஞ்சது ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ ஃப்ரீசர்லேருந்து நம்ம ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்கூப் பண்ணலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. க்ரீம் வந்து நல்லா ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூப் பண்ணிடலாம். எனக்கு வந்து தெரியாது, அந்த ஸ்கூப்பரை வந்து லைட்டாக சுடுதண்ணியில் இது பண்ணிவிட்டு இது பண்ணோம் நல்லா வரும் அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அப்படியே ஸ்கூப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லைட்டாக சொதப்பிருச்சு. பட் நல்ல க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம். இது வந்து நான் இப்போ தான் செகண்ட் டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்காக இது செகண்ட் டைம் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோதாங்க, ரொம்ப சுலபமாக நம்ம ஈஸியாக இந்த வெயில் காலத்தில் கிடைக்கிற வாட்டர்மெலனை யூஸ் பண்ணி அருமையான தர்பூசணி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி தர்பூசணி ஐஸ்கிரீம் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. சம்மரில் இருக்கிறனால அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.